புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 11 தொடக்கம் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் அன்னையாம் திரு அவையோடு சேர்ந்து கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இன்றைய இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற ஆழமான செய்தியை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித தோமஸ் அக்வைனஸ் சொல்லுவார், ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளுக்காக உணவளிப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஆன்ம உணவாக அளித்தார். இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டுடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை இறைவார்த்தையோடு ஆழமாக நாங்கள் சிந்திப்போம். இந்த ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை எங்களுக்காக நற்கருணையிலே உடைத்து கொடுத்ததை போல எங்களுடைய வாழ்வும் ஒரு உடைத்தல் வாழ்வாக, பகிர்தல் வாழ்வாக இருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாளிலே அழைத்து நிற்கின்றார். ஒரு முறை அமெரிக்காவிலே ஒரு வழக்கு ஒன்று நடைபெற்றது. நீதிமன்றத்திலே ஒரு 17 வயது இளைஞனை குற்றவாளி கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த இளைஞன் மேலுடை இல்லாமல் ஒரு கிழிந்த காற்றட்டையோடு அந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றான். மக்கள் நிற்கின்றார்கள். அங்கே வந்த நீதிபதி அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, உம்மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்னவென்றால், நீ நள்ளிரவிலே ஒரு ரொட்டி கடைக்குள்ளே சென்று ஒரு ரொட்டியை நீ களவாடி சாப்பிட்டிருக்கின்றாய். இதுதான் மீது சுமத்தப்பட்ட குற்றம். இதை நீ ஒப்புக்கொள்ளுகின்றாய் என்று கேட்கின்றார். அந்த வேளையிலே அந்த இளைஞன் இந்த நீதிபதியை பார்த்து சொல்லுவான், ஐயா, என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன், ஆனால் நீங்கள் என்னுடைய கதையை கேட்க வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றான். நான் கடந்த 5 நாட்களாக பசியோடு ஒருவேளை உணவிற்காக நான் அலைந்து செய்தேன். எல்லோரிடமும் சென்று நான் ஒருவேளை உணவு கேட்டேன், யாரும் என்னிடம் கொடுக்கவில்லை. நான் எல்லோரிடம் வேலை கேட்டேன், நான் வேலை செய்து வருகின்றேன், எனக்கு சம்பளம் கொடுங்கள், நான் உணவு உண்ண வேண்டும் என்று கேட்டேன், அதுவும் ஒருத்தரும் கொடுக்கவில்லை. எனக்கு சம்பளம் வேணாம், நான் செய்கின்ற வேலைக்கு உணவு மாத்திரம் கொடுங்கள் என்று கூட கேட்டு பார்த்தேன், யாருமே எனக்கு வேலையும் கொடுக்கவில்லை, உணவும் கொடுக்கவில்லை. ஆகவே நான் இந்த கடந்த 5 நாட்களாக நான் பசியோடு பொறுத்திருந்தேன். ஒரு நாள் பசியை தாங்கிக் கொண்டேன், 2வது நாளும் ஒரு வாரம் சமாளித்துக் கொண்டேன், 3வது நாள் கொஞ்சம் தண்ணீரை குடித்து நான் பொறுத்து கொண்டேன், 4வது நாளும் ஒரு வாரம் சமாளித்துக் கொண்டேன், 5வது நாள் என்னால் பொறுக்க முடியவில்லை, உடம்பெல்லாம் துடித்தது, பசியால் துடித்துக் கொண்டேன். ஆகவே இந்த நள்ளிரவிலே எல்லோரும் சாப்பிட்டு விட்டு விடிந்ததும் எறிவதற்காக வைத்திருந்த மிகுதி ரொட்டிகளிலே ஒரு ரொட்டியை எடுத்து நான் சாப்பிட்டேன்.
இவ்வளவுதான் நான் செய்த குற்றம் என்று சொல்லி அந்த இளைஞன் சொல்லுகின்றான். அந்த வேளையிலே இந்த கதையை கேட்டு அங்க இருந்த நீதிபதி உட்பட அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் வந்தது. அப்போது நீதிபதி இப்படி சொல்லுவார், தம்பி, என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் உனக்கு நான் 500 ரூபாய் அபராதம் விதிக்கின்றேன் என்று சொல்லுவார். சாப்பிடவே வழியில்லை, அவனுக்கு 500 ரூபாய் அபராதம். இப்படி சொல்லிவிட்டு இந்த நீதிபதி எழுந்து நின்று தன்னுடைய கருப்பு நிற மேலுடையை கலட்டி வைத்து விட்டு இந்த மக்களை பார்த்து சொல்லுவார், இவ்வளவு நேரமும் நான் உங்கள் முன்பாக ஒரு நீதிபதியாக நான் பேசினேன், இப்போது ஒரு சாதாரண மனிதனாக நான் பேசுகின்றேன். இன்று இந்த இளைஞன் இந்த குற்றவாளி கூண்டில நிற்பதற்கு காரணம் நீங்களும் நானும். நீங்களும் நான் நம்மிடம் இருப்பதை எல்லாரோடு பகிர்ந்து கொள்ளாததால்தான் இன்று இந்த இளைஞன் இந்த குற்றவாளி கூண்டில நிற்கின்றான். நான் என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு இந்த அபராத தொகையில் பாதியை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த நீதிபதி தன்னுடைய பையில இருந்து 250 ரூபாய் எடுத்து மேசையிலே வைக்கின்றார். அங்கிருந்த மக்கள் எல்லாரும் தாங்கள் கொண்டு வந்த பணம் முழுவதையும் அங்கே மேசையிலே கொண்டு வந்து வைக்கின்றார்கள். இந்த நீதிபதி அதுல இருந்து 500 ரூபாயை எடுத்து விட்டு மிகுதியை அவனிடம் கொடுத்து சொல்லுவார், இதை கொண்டு சென்று உனக்கு வேண்டியதை செய்து மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்லி உன்னை அனுப்பி வைக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் எப்படியான ஒரு பகிர்தலை வாழுகின்றோம்? இயேசு ஆண்டவர் தன்னை முழுமையாக உடைத்து கொடுத்து இந்த நற்கருணை வாழ்வை என்னுடைய வாழ்வாக மாற்றும்படி கேட்கின்றார். நான் மற்றவருக்கு அதனை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேனா? பிரியமானவர்களே, யாருக்கும் கொடுக்காதவர்களை கஞ்சன் என்று சொல்லுவார்கள். தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிகுதியை கொடுப்பவர்களை சுயநலவாதி என்று சொல்லுவார்கள். மற்றொடைய தேவை அறிந்து கொடுப்பவர்களை மனிதநேயவாதி என்று சொல்லுவார்கள். மற்றவர்களுக்காக தங்களையே கொடுப்பவர்களை தியாகி என்று சொல்லுவார்கள். இந்த தியாகிகளுக்கெல்லாம் உன்னதமான ஒரு தியாகியாக இயேசு ஆண்டவர் தன்னையே நாங்கள் வாழுபெற வேண்டும் என்று உடைத்து இந்த நற்கருணை கொடுத்திருக்கிறது. அன்றைய நாள் நற்கருணை விழாவாக இந்த இயேசு ஆண்டுடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்று நாங்கள் எங்களுடைய இந்த பகிர்தல் வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு எப்படி ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி, ஒட்டுமொத்த மனித இனமும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை எங்களுக்காக பலியாக்கி நற்கருணை எங்களுக்கு கொடுத்து வாழ்வு கொடுத்தது போல இன்று நான் மற்றொரு வாழ்வுபரனை கொடுக்க தயாராக இருக்கின்றனா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நினைக்கலாம், நான் மட்டும் கொடுத்தால் மற்றவன் வாழ்ந்து விடுவான், அல்லது நான் கொடுப்பது மட்டும் மற்றவருடைய முன்னேற்றத்துக்கு போதுமானதா என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உடம் இருப்பதை நீ கொடு, மிகுதியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை எல்லா ஆசீர்வாதம் நிரப்புகிறார். இன்று நான் இந்த நற்கருணை வாழ்வை என்னுடைய வாழ்வாக மாற்றி இருக்கின்றன என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நாங்கள் சிறப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நற்கருணை பெருவிழா வழியாக, ஆண்டுடைய திருவுடல் திருத்த பெருவிழா வழியாக ஆண்டவர் மீண்டும் இன்றைய காலத்துக்கு ஏற்றவாறு எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். உன்னுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே பலியாக்கி தன்னுடைய இரத்தத்தையும் உடலையும் எங்களுக்காக கொடுத்து எங்களுக்கு முழுமையான வாழ்வை கொடுத்தது போல நாங்களும் மற்றொரு வாழ்வு பெற எங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், என் நாடுகள் வாழ்வு பெறும் பொருட்டே வந்தேன், அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்தேன் சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வாழ்வை எங்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை பலியாக்கி இருக்கின்றார். ஆகவேதான் நாங்களும் நாளிலே தன்னை உடைத்து பலியாக்கி அந்த ஆண்டவரை என்னுடைய வாழ்வை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அந்த ஆண்டவரை போல நானும் மற்றவருக்காக வாழ்வை பலியாக்க வேண்டும். இதுதான் உண்மையான உடைத்தல் வாழ்வு, இதுதான் உண்மையான பகிர்தல் வாழ்வு. இந்த வாழ்வு என்று எங்களுக்குள்ள இருக்கின்றதா என்று இந்த விழா எங்களை சிந்திக்க அழைக்கின்றது. ஒவ்வொரு பணக்காரனும் தன்னுடைய பணக்கார நிலையை உடைத்து ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது உடைத்தல் வாழ்வு, அது நற்கருணை வாழ்வு. ஒவ்வொரு கல்விமானும் தன்னுடைய கல்வி நிலையை உடைத்து கல்வி அறிவில்லாதோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அது உடைத்தல் வாழ்வு, பகிர்தல் வாழ்வு, நற்கருணை வாழ்வு. ஒவ்வொருவர் தன்னுடைய ஆற்றல்களையும் திறமைகளையும் உடைத்து மற்றோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அது உடைத்தல் வாழ்வு, நற்கருணை வாழ்வு, பகிர்தல் வாழ்வு. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே என்னிடமும் உங்களிடமும் கேட்கின்றார்.
உங்களுடைய வாழ்வை நான் மற்றவருக்காக கொடுத்தது போல நீங்களும் பிறர் வாழ உங்களுடைய வாழ்வை கொடுங்கள். உங்களுடைய வாழ்வினால் இந்த உலகம் உண்மையான நற்கனை வாழ்விலே பகிர்தல் வாழ்விலே வாழ உங்களை நீங்கள் கையெழுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாட்டை கேட்கின்றார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்திப்போம். என்னுடைய வாழ்வு என்று இந்த பெருவிழாவுக்கு, இந்த திருவிழா பெருவிழாவிலே அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி தன்னை கொடுத்தது போல நாங்களும் என்னுடைய தூய்மையான வாழ்வினால், என்னுடைய பகிர்தல் வாழ்வினால், உடைத்தல் வாழ்வினால் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க எங்களையே கையளிக்க தொடர்ந்து நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடி செவிப்போம். ஆமென்.